இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 12th எக்ஸாம் முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதுறாரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 250 மார்க் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட்னு சொல்லி நீட்டை வந்து ரிப்பீட் பண்றாரு. ஒரு நல்ல கோச்சிங் சென்டர்ல படிச்சு ஒரு நல்ல கட் ஆஃப் எடுத்து தேர்ட் அட்டம்ப்ட்ல வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் வாங்கி எம்பிபிஎஸ் படிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 12th எக்ஸாம் முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் அப்பியர் ஆறாங்க. ஸோ அவர் வந்து ஆவரேஜா ஒரு 300 மார்க் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டேபிளா இருக்காங்க. ஸோ 80 lakhs 30 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வச்சு ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு எம்பிபிஎஸ் சீட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து இங்கே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எம்பிபிஎஸ் பண்றாரு. ஸோ ஸ்டூடெண்ட் நம்பர் 3 எடுத்துக்கும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 12th போர்டு எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு நீட் எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆறாங்க. ஸோ நீட் எக்ஸாம்ல வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 300 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாரு. ஸோ இவர் பாத்தீங்க அப்படின்னா அப்ராட்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கிறாரு. ஸோ இங்க வந்து ஒரு 4 அட்டம்ப்ட் எடுக்கிறாரு எஃப்எம்சி கிளியர் பண்ணி இன்டர்ன்ஷிப் எல்லாமே கம்ப்ளீட் பண்றது. ஸோ 4 அட்டம்ப்ட்டுக்கு ஒரு ஆவரேஜா ஒரு 2 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ராட்ல ஒரு 6 இயர்ஸ், இங்க வந்து ஒரு 2 இயர்ஸ். ஸோ ஓவரால் அவர் கம்ப்ளீட் பண்ற இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 இயர்ஸ் அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ இப்போ நீங்க டோட்டலா ஓவரால் இந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீட்ல வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணி கவர்மெண்ட் காலேஜ்ல போனது வந்து ஒரு 9ல இருந்து 9 வருஷத்துல அவர் ஒரு கோர்ஸ் முடிச்சு வராரு. ஸோ அதே நம்ம ஃபாரின்ல படிச்ச ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 வருஷத்துல நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வராரு. ஸோ இப்போ இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டியில படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஒரு 1 இயர் நீட் ரிப்பீட் பண்ணிட்டு ஒரு 6 to 7 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஸோ நீங்க மத்தபடி எம்பிபிஎஸ் கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 7 இயர்ஸ்ல இருந்து 8 இயர்ஸ்ன்றது வந்து மினிமம் டியூரேஷன். இங்கே எந்த ஸ்டூடெண்ட்னாலுமே நீட் ரிப்பீட் பண்ணாம ஹை கட் ஆஃப் எடுத்து கவர்மெண்ட் காலேஜ்ல ஜாயின் பண்ண முடியாதுங்க. பிகாஸ் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எம்பிபிஎஸ்ன்றது வந்து ஒரு டைம் கன்சூமிங் கோர்ஸ். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு கொஞ்சம் சீக்கிரம் நான் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா உங்களால ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட்ல படிக்க முடியும். நம்ம இயர் சேவ் பண்ணலாங்க. மத்தபடி நீங்க ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 7 to 8 இயர்ஸ் ஆயிரும். எம்பிபிஎஸ் படிச்சு எல்லாரோட கோலுமே பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீட் பிஜி பண்றதாங்க. நீட் பிஜில பாஸ் பண்ணி ஒரு நல்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணி கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் அதிகமா ஏர்ன் பண்றது தான் நெக்ஸ்ட் எல்லாரோட கோலாவுமே இருக்கு. நான் யூஜி மட்டும் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஓனா கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலோ போட்டு தாங்க நீங்க கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வந்து அப்புறம் நம்ம எம்பிபிஎஸ் பண்ணலாமா வேணாமா, யாருக்கு சூட்டபிளா இருக்கும், ஒரு டீடைல் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதுல நம்ம ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கோம், இந்த விஷயம் பத்தி பேசாம இருக்கும், உங்களுக்கு இதை பத்தி டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதை பத்தி பர்டிகுலரா ஒரு வீடியோ போட்டுடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து அப்ராட்ல படிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்குமே இந்த நாலேஜை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. Consult now.